ஸோ இது பார்த்திங்கன்னா ஹாலில் உள்ள விண்டோ. இதுவும் வந்து இதுக்கு நெட்டு போட்டிருக்கேன். அந்த நெட்டெல்லாம் அவ்வளோ டஸ்ட்டாக இருந்தது. அந்த நெட்டிலையும் பார்த்திங்கன்னா டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ண போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷோகேஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூசியாக இருக்குது பாருங்கள். இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது, மெயின் ரோட்டில் கூட இல்லை. அதுக்கே வந்து இந்த அளவு தூசி வருது. ஃபஸ்ட்டு வந்து எந்த செல்ஃபை க்ளீன் பண்ண போகிறோமோ அந்த செல்ஃபில் உள்ள பொருளை கீழே எடுத்து வச்சுட்டு அந்த செல்ஃபை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதில் எதை எடுத்தோமோ அதை பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்படி செஞ்சோன்னா நமக்கு வந்து நம்ம இந்த க்ளீனிங் வந்து ரொம்ப நேரம் ஆகிறாப்புல இருக்காது. ஸோ ஹாலையும் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஒரு ஷிஃப்ட்டு வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டு எடுத்து அதை காய வச்சாச்சு. இன்னொரு ஷிஃப்ட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரூமை தான் க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து நான் வந்து எல்லாத்தையுமே வந்து பெட் ஸ்ப்ரெட் மாற்றணும், துணியெல்லாம் சரியாக வைக்கணும். அதனால் இந்த க்ளீனிங் எல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட காட்டலை. இது எப்படி இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயுத பூஜைனாலே வந்து நில, கதவு, இரும்பு பொருட்கள் எல்லாத்தையுமே துடைப்போம். அது மாதிரி துடைச்சிட்டேன் நான் கதவெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் போட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்கும்போதே வந்து நமக்கு வந்து ஒரு புதுசாக என்ட்ராகிறாப்புல இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறாப்புல இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்பு தாங்க. நம்ம வந்து எப்பெல்லாம் வந்து ஒரு நம்ம வீட்லேயும் சரி ரூம்லேயோ கிச்சன்லேயோ ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் செஞ்சோம்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளசன்ட் லுக் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கபோர்டு வந்து அந்த கார்னரில் இருந்தது. இப்போ வந்து அங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால இந்த காட்டுக்கு பக்கத்துலேயே இது செட் ஆகிடுச்சு. வச்சுருக்கிறதும் அழகாகவும் இருக்குது. இப்போ இந்த டிவிக்கு கீழெல்லாம் சிடியெல்லாம் பாப்பா எப்போ பார்த்தாலும் கண்ணாமண்ணான்னு போட்டு வச்சுடுவா. அதையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த வார்ட்ரூப்பு இது எல்லாமே வந்து ஒரு ஈர துணி வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக மேலேருந்து கீழ்கபோர்டு வரையிலும் கம்ப்ளீட்டாக தொடச்சாச்சு. ஸோ வந்து ரூமே பார்த்தா புதுசு மாதிரி இருக்குது. அடுத்து வந்து ஹாலுக்கு வருவோம். இப்போ ஹாலும் பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இப்போ வந்து கர்டைன்ஸ் கொண்டும் எல்லாத்தையும் மாற்றியாச்சு. பூஜை அறை பொருட்களை வந்து நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணிக்கலான்னு பூஜை அறையை மட்டும் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டேன். இந்த ஷோ பீஸ் எல்லாத்தையுமே எடுத்து கம்ப்ளீட்டாக தொடச்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ப்ராப்பராக செட் பண்ணியாச்சு. இப்போ பார்க்குறதுக்கே வந்து ஒரு பளிச்சுன்னு நீட் லுக்கில் இருக்குது. மிந்தி வந்து பார்த்திங்கன்னா டிம்மாக இருந்தது டஸ்ட்டு ஃபார்ம் ஆனதுனால. சீலிங், ஃபேன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இன்றைக்கி க்ளீன் பண்ணியாச்சு. இது மாதிரி நம்ம வந்து அட்லீஸ்ட் மந்த்லி இல்லைனாலும் ஒரு 2 month ஒன்ஸாவது நம்ம இது மாதிரி ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம வீடு வந்து ரொம்ப அழுக்கானாப்பில் இருக்காது, புது வீடு மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரூமுக்கு அப்புறம் ரூமோட டோர் எல்லாத்துக்குமே கர்டைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. டைனிங் டேபிள்லையும் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அந்த கூட வந்து அம்மா வந்து லஞ்ச் கொடுத்து விட்ருக்காங்க. நான் இன்றைக்கி எதுவுமே லஞ்ச் செய்யலை. நம்ம இது மாதிரி டீப் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் எடுக்கும்போது நம்ம வந்து லஞ்செல்லாம் இல்லாத இருந்ததுன்னா நம்ம வேலையை வந்து சீக்கிரமே முடிச்சிடுறாப்புல இருக்கும். நம்ம லஞ்சும் செஞ்சு அந்த வேலையும் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனேயே எங்கள் பாப்பா என் ஹஸ்பண்ட்லாம் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு எனக்கு எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்தது இந்த ரூமையும் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா துணி நிறைய சேர்ந்துடுச்சு. அந்த கர்டைன்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து நாளைக்கு தான் ஒரு டைம் வாஷ் பண்ணி போடணும். இந்த ரூமும் பாருங்கள் துணியெல்லாம் எப்படி இருந்தது. ரூமே வந்து ஒரு மாதிரி கண்ணாப்பின்னான் இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே வந்து அதை கரெக்ட் பண்ணி வச்சாச்சு. இது மாதிரி குழந்தைங்க இருக்கிற இடத்துல இது மாதிரி ஒரு பாக்ஸில் டாய்ஸ் எல்லாம் போட்டு வச்சோன்னா நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கே ஒரு நீட் லுக்கில் இருக்குது. எங்கேயுமே வந்து கபோர்ட், ஃபேன், டோர் எல்லாத்தையுமே
க்ளீனாக தொடச்சி இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சாச்சு. நம்ம வீட்டில் யாருமே இல்லைன்னா நம்மளே ஜஸ்ட்டு ஒரு சாங்ஸ் ஏதாவது ப்ளே பண்ணிவிட்டு நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதே தெரியாது. நான் மார்னிங் சொன்னாப்புல 10 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 2 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக என்னுடைய வேலையை முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.